Virat inverse equal sum at the same rate of interest on simple interest for t years and t plus 2.5 years and the respective ratio of interest gets by Virat is 4:9. ரேஷியோ எவ்வளவா 4:9ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கான். தென் ஃபைன் t plus 2.5. ஸோ பார்க்கும்போது அந்த கொஸ்டின் t plus 2.5 பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுதா? பட் வெறும் 10 செகண்ட்ஸில் இந்த ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியுமா? தெரியாது. பட் இங்கே இருக்கிற பிரின்சிபலும் இப்போ 100%னா இன்னொரு இதில் போடுற பிரின்சிபலும் ஈக்குவலாக. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக. இங்கே இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல். ஓகேவா? பட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகிருக்கு. இங்கே t இயர்ஸ், அங்கே t plus 2.5 years. இதனால இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலுமே இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் சேஞ்ச் ஆனால இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இங்கே 4 ரேஷியோ, இங்கே 9 ரேஷியோ. இந்த சேஞ்சஸ், இந்த ரேஷியோவில் சேஞ்சஸ் பிரின்சிபல் சேமாக இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்குது. பட் இந்த இன்ட்ரெஸ்ட்டில் ரேஷியோ சேஞ்ச் ஆகிருக்குன்னா எதனால? இந்த இயர்ஸ்னால. இயர்ஸில் என்ன இருக்குது? இதை விட இதில் ஒரு 2.5 இயர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால எவ்வளோ இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5 ஆயிருக்கு. அப்போ இது 5 யூனிட்னு வச்சுருக்கேன். இப்போ 5 யூனிட் எதனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இந்த 2.5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆனனால. அப்போ ஒரு யூனிட்னா எவ்வளவு? ஒரு யூனிட்னா இந்த 5ஆல் அதை டிவைட் பண்ணணும். 2.5னா அப்போ தான் இதில் மல்டிப்ளை பண்ண முடியும். பை 5 எவ்வளவு? கேன்சல் பண்ணால் 1/2. 1/2னா 0.5. அப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? t plus 2.5னா எவ்வளோ இயர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 9 into 0.5 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா t plus 4 0.5னா எவ்வளோனா 4.5 இயர்ஸ். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சுது. t plus 2.5னா எவ்வளவு? 4.5 இயர்ஸ். ஏன்னா இயர் இங்கே அதிகமானனால தான் இங்கே ரேஷியோவும் அதிகமாக இருக்குது. ரேஷியோ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5. இயர் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 2.5. அப்போ 5 யூனிட் வந்து இந்த 2.5 இயர்ஸ்க்கு. அப்போ 1 யூனிட்னா எவ்வளவு? 1/2 இயர்ஸ்க்கு. அதாவது 0.5. 1/2ன்னு வச்சுக்கலாம், 0.5வும் வச்சுக்கலாம். ஓகேவா? பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு இதானே கேட்டிருக்காங்க. அதாவது t plus 2.5 தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ரேஷியோ வந்து 9 தானே. அப்போ 9 into 0.5 எவ்வளவு? 4.5 இயர்ஸ். கிளியர்?